Hello friends, welcome back to AG Vlogs. Okay friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து டாடியோட பர்த்டே friends. Okay, இன்னைக்கு அந்த டே has come. So இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே and we are very happy. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது இன்னைக்கு. அப்படி என்ன பண்ண போறோம்னா டாடிக்கு வந்து வண்டி புக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் போயிட்டு மோனா கூட்டின்னு போயிட்டு நான் வந்து ஃப்ரம் மை எண்ட் அவருக்கு என்ன நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பைக் புக் பண்ணிக்கிறோம். அது வந்து இன்றைக்கி அவருக்கு தெரியாது, இன்னும் அவருக்கு தான் அவங்க ரிவீல் பண்ணதே இல்லை. இன்றைக்கி அந்த சீக்ரெட் வந்து அவரை கூப்பிட்டு போயிட்டு அவர் எப்படி அவரோட எக்ஸ்ப்ரெஷன் லைக் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். மோனா வந்து இதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ண வீடியோ நான் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் இவங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறேன். எதனா பிளான் பண்ணி கூப்பிடுவாங்க, எதனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ எப்படி போகுது ஏது போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இது நான் எப்படி பிளான் பண்ணேன், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஜான் பிளாக்ஸில் வரும். அதை நீங்கள் ஜான் பிளாக்ஸில் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடியோட பர்த்டேக்கு வந்து ரைஸு, தக்காளி தொக்கு, அப்புறம் எக்கு செஞ்சுருக்கோம். நான் தான் செய்ய போகிறேன். ஏன் டாடி பர்த்டேக்கு வெறும் வந்து தக்காளி தொக்கு ரைஸ் அப்படின்னா, நாம் ஈவினிங் வந்து வெளியில் டின்னர் போகிறோம். ஸோ வந்து அங்கே நிறைய சாப்பிடுவாங்கனால நாங்களே எல்லோரும் சொல்லிட்டோம், நிறைய அங்கே சாப்பிட்றதுனால லைட்டாக மட்டும் செய்யணும் மத்தியானத்துக்கு, இல்லைனா இதுவும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் ஜஸ்ட் ரைஸு, டொமேட்டோ ரைஸ், அப்புறம் எக்கு, அதுதான் இன்றைக்கி வந்து மம்மி பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம கலர்றோம். இதில் தக்காளி தொக்கு போட்டேன், கலரிட்டு எக்கு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டாடி பர்த்டேக்கு கிளம்ப ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. இப்போ சட்டுன்னு போய் நான் குளிச்சுட்டு சீக்கிரமாக ரெடி ஆனால் தான் அங்கே போய் நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வைக்க முடியும். என்ன பிளான் அப்படின்னா, இப்போதைக்கு டாடிக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து வெளியில் சாப்பிட போகலாம், சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட போகலான்னு சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். அவர் வந்து ஆஃபீஸ், என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிருக்காரு. அவர் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக ஷோரூம் போயிட்டு அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்பார். இதுக்கப்புறம் அங்கே போய் அவரோட ரியாக்ஷன் தான் பார்க்கணும். நான்லாம் ரொம்ப ஆவலோட உட்காந்துருக்கேன் எப்படி இருக்க போகிற ரியாக்ஷன்ன்றது. ஸோ நம்ம அது வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே எல்லோரும் ரெடியாக இருக்காங்களா இல்லையான்னு நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் என் ஃபுல் அவுட்ஃபிட், ஒயிட் சுடி ட்வைங். இந்த பேக்ரவுண்டில் தயவுசெய்து வந்து ஒமிட் பண்ணிடுங்க, ஏன்னா இன்னும் நம்ம வந்து ரூமை நீட் பண்ணல. ஸோ இந்த வாரத்துக்குள்ளார எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணிடுவேன். ஸோ இது மட்டும் பாருங்கள். ஓகே, இதுதான் என் அவுட்ஃபிட். இது காலேஜ்ல இப்பதான் வந்து குழந்தை சாப்பிட கூட இல்லை, பாவம் பசியில கேக் சாப்பிட்டு மூஞ்சி கழுவ கூட விடல. இது மேலே லிப்ஸ்டிக். ஐயோ டைம் ஆகுது. அவங்க அவர் பேர் கத்துற இன்னும் விட்டா அவரே இங்க வந்துடுவாங்க. நம்ம உடனே கால் சிக்கோ டைம் ஆயிடுச்சு. பாதி டே ஓவர், டாடி பர்த்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் செலிப்ரேஷனுக்கு. ஒருத்தர் அங்கே ஃபோன் மேலே பண்ணி அவங்களும் பிபி எங்கே இருக்கீங்க லைவ் லொக்கேஷன் செட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருந்தாரு. சரி இருப்பா வந்துட்டோம், 10 மினிட்ஸில் வந்துடுவோம் அப்படின்னு. அவர் ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக அங்கே போயிட்டனால, இது என்னது சர்ச்சுக்கு போயிட்டனால நாங்கள் வந்து இப்போ குயின்னு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம அவரை மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக ஷோரூமுக்கு வந்துட்டேன். இப்போ மோனா மம்மியெல்லாம் கிளம்பிட்டாங்களா வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேக்கெல்லாம் வாங்கினேன். நான் கேக்கெல்லாம் வாங்கி டேரெக்டாக ஷோரூமுக்கு வந்துட்டேன். ஆனால் என்ன ஆக்டிங்கை போட்டு என்ன பில்டப்பை போட்டு என்ன பர்ஃபார்மன்ஸ் போட்டு கூப்பிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்ட்டு. சொதுப்பாக போதா என்னான்னு தெரியல. பட் எக்ஸைட்டடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், உள்ளே போகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி ரெடியாக வச்சுட்டுக்கிறாங்க. இப்போ டேடி வந்தோன்னா செலிப்ரேஷன் தான். கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுட்டுக்கிறோம். இங்கே அறக்க பறக்க ஓடிடுறோம். ஆமாம், ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புறேன்றாங்க. இன்னும் கிளம்புற பாடு இல்லை. வண்டி வர ரெடியாக நிற்கிறான் பாருங்க. அங்கே பின்னாடி வண்டி ரெடியாக நிற்குது. நான் வந்த பாடு இல்லை. எனக்கு டென்ஷன் ஆகினுக்குது. எனக்கு இந்த வெயிட்டிங்கெல்லாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்தாமா டக்குன்னு போட்டாமா முடிஞ்சிச்சு அப்படி இருக்கணும். நான் பாருங்கள் கரெக்டாக 5:15 5:30 நான் வந்துடுவேன்னு சொன்னால் கரெக்டாக நான் ஆஃபீஸ் முடிச்சு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இன்னும் வந்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னானே தெரியல.
ஃபோன் பண்ணா இதோ வரேன், இதோ பூ வச்சுன்னுக்கிறேன், இதோ டோர் தந்துட்டேன், இதோ காரில் ஏற போகிறோம் அப்படின்றாங்க. ஆனால் வர மாட்டேன்றாங்களே. சரி பார்க்கலாம். வந்துட்டாங்க, அதான் அங்கே போயிட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ நேரம்ப்பா சாமி, வண்டி பஞ்சர் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வாங்கல. வண்டி பஞ்சர் அதான் இல்லைங்கிறாங்க. இங்கே போடு, இங்கே போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழி நானே கேட்குறேன், பஞ்சருக்கு ஏன்ப்பா குடும்பமே இறங்குறீங்கன்னு நினச்சிக்க மாட்டாரு அவரு. காருக்கா பஞ்சர்? என்னப்பா பர்த்டே பாய் அனுப்பிட்டீங்க? பஞ்சர் போடு ஒரு அவரு நினைச்சிருப்பாரு, ஒரு வேளை ஏசி டிவி எல்லாம் வைக்கலாம். எல்ஜி பக்கத்துல நில்லுங்க, அங்க வந்தீங்கன்னா டவுட் ஆடு, இங்கே நில்லுங்க. வந்துட்டீங்க, சும்மா வண்டி பார்த்துட்டு போயிடலாம். இல்லை வா அப்படிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி போர்வையோடு நிற்கிது. ஆமாம், நம்ம சும்மா அப்படியே வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். ஓகே, வேடிக்கை ஃபைன். கேக் எதையோ கை கட்டுறேன். ஓகே சாரிடா. டெஸ்ட் ட்ரைவ். Happy birthday. வண்டி காமிங்க பின்னாடி. புக் பண்ணியாச்சுன்னு இப்ப டெலிவரிக்கு வந்துக்கிறோம் நம்ம. Congratulations. கூட சும்மா தான் சொன்னோம், வேற வண்டி இது ஒன்றும் இல்லை, சும்மா அங்க அங்க போங்க போங்க. ஓகே, ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க. நேற்று வந்து இந்த டைம் தான் வந்தோம். அப்போ வந்து சடனாக பார்த்து சரி ஒன்று புக் பண்ணி நீங்கள் இருக்கோம் வந்து நான் பண்ணேன். அப்படியே கேக் கட் பண்ணுவோம். மம்மி நீங்க போங்க. சரி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோமா. It's yours.
ஆமா ஆமா தண்ணிக்கோங்க ரெடி 3 2 1 to you happy birthday to you happy birthday to dear daddy happy birthday to you Pussen brother Happy, yeah. And the helmet. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆசைப்பட்ட மாதிரி எங்கள் டாடிக்கு வந்து வண்டி எடுத்தாச்சு, இங்கே நின்னாச்சு. இப்போ வந்து அவர் ஓட்டின்னு போட்டு நம்ம கண்ணால் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு லெவல் எக்ஸைட் ஆகிட்டாரு. சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு. தெரில ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு விஷயத்தை போட்டு விட்ருங்க, அவர் குஷி ஆகிடுவார் கமெண்ட்ஸ் பார்த்தா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து பிளெஸிங்ஸ் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிளெஸிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கின்னு அப்புறமா நைட் எங்கன்னா அவுட்டிங் போவோம். பார்ப்போம், மழை வரதுக்கு முன்னாடி போயிடணும், வண்டி எடுத்துன்னு போயிடணும். ஐடி கார்டு போடுங்க, மாலை போடுங்க, பிளஸ் பண்ணி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக பேட்டிங் பண்ணியிருக்கிறோம் டாடி பர்த்டேக்கு. 1 பரோட்டா, என்ன பாயிண்ட், நான் பட்டர் நான், சிக்கன் பிரியாணி, கபாப்பு, இன்னும் ஐட்டம் சொல்லிக்கிற வருது. டாடி அந்த பக்கம் போய்க்கிறாரு. ஸோ செம்ம பேட்டிங் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கா? கிரேவி சூப்பராக இருக்கா? என்ன கிரேவினா சொன்னாங்களே இந்த கிரேவி பேர்? சிக்கன் லிவர் கிரேவியா? அது பாரு, எனக்கு கிரில் சிக்கன்லாம் வாங்கியிருப்பேன் நான். ஏன்னா
எட்டி எட்டி பாருங்க. நான் என்ன ரொட்டி தான் போதும் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பர்த்டே வந்து சூப்பராக போச்சு. அதை விட பாவம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு முடியல. நம்மளோட கிளைமேட் வந்து இன்னும் செட் ஆகல. வந்து 2 நாளில் வந்து ஏன் இந்த புள்ள இப்படி சிரிக்குதுன்னு பார்த்தா இரும்புறது. ஓகே இதுதான் உன்னோட இரும்புற ஸ்டைலா? ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 நாளாக கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஷில் பி ஆல் ரைட், நான் பார்த்துப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே ஃபங்க்ஷனோட பர்த்டே செலிப்ரேஷனோட வண்டி நம்ம கிஃப்ட் கொடுத்து டேடியோட ரியாக்ஷன் வந்து பக்காவாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கல. ரொம்ப எனக்கு அவரை ஹாப்பி ஆகினாரோ இல்லையோ, நான் ரொம்ப ஹாப்பி ஆகினேன். மம்மிலேருந்து பாட்டிலேருந்து எல்லாரும் ஹாப்பி ஆனோம். அவர் அந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி அந்த புது வண்டிங்களை தூக்கி நீடி ஓட்டின்னு போறாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அவர் ஓட்டின்னு போறாரு, வராரு, தொடிக்கிறாரு, ஃபாதர்கிட்ட போறாரு. இன்னும் ஆளு காண இன்னும் வரல, ரவுண்ட் அடிச்சுங்கிறாரு. ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இது ரொம்ப நாளா எனக்கு என் மனசில் இந்த எங்கள் டேடிக்கு நான் எதுனா பண்ணோன்னு ஆல்ரெடி நான் ஜான் பிளாக்ஸில் சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்த. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து அவருக்கு எல்லாம் நிறைய நம்மளுக்காக பண்ணிட்டு அவருக்காக இது பண்ணவே மாட்டார். ஒரு பழைய டியோ ஓட்டின்னு சுற்றின்னு இருந்தார். நான் 10th இருக்கும் போது ஒரு டியோ வாங்கினார். இப்போ எனக்கு வயசே 27 வயசு. அப்போ யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ பழைய வருஷ கணக்கில் பழைய டியோ. ஆனால் அது இன்னும் நல்லா ஓடினுக்குது, இன்னும் நல்லா தான் இருக்குது. பளிச்சுன்னு புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போது 12th +2 படிக்கும் போது நான் வண்டி கேட்டேன். அப்போ 220 வாங்கி கொடுத்தாரு. அப்புறமா டிகிரி படிக்கும் போது டாமினார் வாங்கி கொடுத்தாரு. எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். கார் நான் வாங்கியிருந்து. பட் ஆனாலும் அந்த 2 அவங்க கிஃப்ட் பண்ணின்னு வந்து நான் கேட்டு நான் இல்லைன்னு அவங்க சொல்லியிருந்தே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகத்தான் வந்து என் டேடிக்கு நான் என்ன பண்ணோம், திஸ் இஸ் ஆர் டைம் டு டூ. மோனாவோட சப்போர்ட்டோட நான் பண்ணேன். பட் மோனா இடத்துல வேறு யாருன்னா பண்ணிருந்தா எதுக்கு பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, அது நீங்கள் காசு வச்சுக்கோங்க அப்படின்னா சொல்லுவாங்க. கூட சப்போர்ட் வந்து மோனா சப்போர்ட்டும் இருக்கிறதுனால தான் என்னால் இது பண்ண முடிஞ்சுது. எல்லார் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால தான் ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பில்லர் மாதிரி எனக்கு. மோனா வந்து எனக்கு ஒரு பில்லர் மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் மோனா. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் மை சைட். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் மை சைட். ஷீ இஸ் ஆல்வேஸ் மை சைட். அது எனக்கு எப்போமோ ஒரு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தில்லை. ரொம்ப நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எல்லோரும் உங்களோட விஷஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு நிற்பீங்க. அது நான் இப்பயும் நான் வந்து நன்றிகள் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதா? இன்னொன்று வந்து ஜான் பிளாக்ஸில் வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் என்னன்னா போய் வண்டி பார்க்குறதுக்கு இந்த எப்படி நான் போய் சூஸ் பண்ணேன், எப்படி புக் பண்ணேன், அந்த வீடியோ வந்து ஜான் பிளாக்ஸில் அடுத்தது வரும். அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, see you, bye.